ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் ப்ளே பண்ண போகிறோம். இதான் முதல் வீடியோ. இந்த வீடியோ பிடிக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஜில்ஜான் மாதிரி வேம்பிளி ஒன்று ஒருத்தர் நினைக்கிற மொத்தமாக வாங்கலைன்ற மாதிரி இன்றைக்கி நம்ம வேம்பிளி வச்சுட்டு விளாட்லாம். வேம்பிளியில் பாக்ஸில் வச்சு விளாட்லாம். நாங்கள் ப்ளே பண்ணுவோமா? நம்ம யார் வேம்பிளியாக இருக்கோம் அப்போ பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ப்ரோ பிளேயர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு 3 ப்ரோ பிளேயர் சொல்கிறேன். லவ்லி பாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜில்ஜூன், அப்புறம் எங்கள் தலைவனுக்கு தலைவன் விடிஜி. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் ரெட் கார்டில் ஹார்ட் டிக் கொடுங்க. விடிஜிக்கு ப்ளூ ஹார்ட், ஜில்ஜூனுக்கு ரெட் ஹார்ட், லவ்லி பாஸுக்கு க்ரீன் ஹார்ட். பார்க்கலாம் எத்தனை ஹார்ட் வருதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீட், ஐயோ இதுவா இன்னும் பயங்கரமான ஆளாச்சே. வேம்பிளஸ் உங்களை இவங்க எல்லாத்தையும் வேம்பிளியாக போட்டுக்கலாம். ஓய் 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 வெய். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெக்காக அது அடிக்கடி வருது. அதுக்கு ஏதாவது சரி பண்ணுமான்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுவாங்க. போயிடா அப்போ வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டுன்னு அழகாக இருக்குது. சிம்பிள் லோகோ வந்து இந்த கீழே போட்டிருக்கு. இப்போ சைட்லேயே போனால் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாம். இந்த பாறையில் இருந்தது சைட்லேயே போனால் கொஞ்சம் ஈஸியாக தப்பிச்சிடலாம். எந்த பாறையாக இருந்தாலும் சரி தான் சைட்லே போகணும். அதான் டெக்னிக்கு. ஐயோ டே 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 இந்த மாதிரி ஏன்டா அப்படி பண்ணுறேன்? நிமிஷம் பண்ணுறாடா, நிறுத்தவனேடா அவனை சொல்லி. டே நிறுத்தவனேடா. ஐயோ இந்த வீடியோவில் எடிட்டிங்கில் வராது. ஒன்று டேரெக்டாக அந்த இப்படி எப்படி அடிக்கிறீங்கன்னா அப்படியே வந்துடும். அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. லைட்டாக பாட்டு வேணால் வைக்க ட்ரை பண்ணுறேன். லோகோ வச்சு அந்த க்ரியேட் வேணால் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா பண்ண தெரியாது. அதனால ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ ஸ்டம்பிள் வயசில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது லேசர் லைட் நிறைய தடவை விளாண்டுருக்கேன். இது ஒரு தடவை விளாண்டுருக்கேன், அதனால கொஞ்சம் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் விளாட்றேன். நீங்கள் வந்து ப்ரோ பிளேயரு கிரிப் பிளேயர் தான் போயிடுறாங்க. எல்லாமே நமக்கு ஃப்ளூக்கு தான். என்னடா கோழி இந்த இதை ஃப்ரீ ஸ்கின்னாகவே கொடுத்தாங்க. இந்த இதை என்னடா நின்று அடி வாங்குறாரு. ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்புறப்ப பரவாயில்ல. இவனுக்கு ஸ்டெக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நின்று அப்படி தான் போச்சு. அவ்வளோ கோழி தோத்துச்சு. 2 பேர் தான் அவ்வளோ. அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேறு இங்கே போகிறோம் பண்ணோம். என்ன மேன் கேஸ் கேட்கல. உய் இப்படா வேறு ஆள் பார்ப்போம். இருக்கு 2 பேர் தானே வந்துருக்கோம். ஓகே வேறு இருக்குங்களா? என்னடா தடை பண்ணுறீங்க? ஓ அவ்வளோதான் லேட் ஆகிடுச்சு. அங்கே 2 பேர், அவ்வளோ 14 பேர் தான் செலக்டடு. இந்த வீடியோ பிடிக்கும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்டா. ஷேர் கூட பண்ணுவோம்னா லைக் கூட பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சும்மா தானே ஃப்ரெண்ட்ஸ், லைக்கு மட்டும் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட காசு கேட்கல, ஒரே ஒரு லைக் கேட்குது. பண்ணுங்க, மறக்காம பண்ணுவேன். ஓகே பார்த்துருக்கு அப்படியே தூக்கி ஸ்வைப் பண்ணி லைக் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடியும் தோலா, லைக் பண்ணுங்க தோலா. நண்பா லைக் பண்ணுங்க நண்பா. மறந்துடாங்க நண்பா. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே ஒருத்த அவுட்டு நண்பா. அது யாருன்னு தெரியல நண்பா. வேம்புலி அடிக்க ஆரம்பிக்கிறேன் நண்பா. ஏன் கமெண்ட்டை போட்டுங்க. வேம்புலிஸ் உங்களை ஒருத்தர் அடிக்கிற முடிஞ்ச எங்கே கூட ப்ளே பண்ணுங்கடான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த சுண்டல் மந்தையெல்லாம் நம்ம தோக்கடிச்சா பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கொடுமந்து பார்த்தீங்களா ஒன்றும் தெரியாது. பப்பா மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டில் அந்த முன்னாடி நின்று 2 பேர் ஜூஸ் ஆட்டுற மாதிரி காட்டுறாங்கல்ல, அது பக்கத்தில் வேணும் ஒருத்தர் தான். சரி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு போகலாமா வேணாமா? எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு முடிஞ்சுன்னா பிரயோஜனம். வாங்க போகலாம். நாங்கள் திரும்பி இன்னொரு ரவுண்டு போயிடலாமா? அப்போ போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஓகே நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். மறக்காமல் கமெண்டில் ஐ லைக் இட் டு சாங். பிடிக்கலன்னா டோன்ட் சாங் ப்ளீஸ். யுவர் வாய்ஸ் பிடிக்கலை, அதாவது ஏதோ பிடிக்கலன்னு சொல்லுவேன். மக்காமிஷி எல்லாம் ஹேண்டில் பண்ணு மைக்கிலசி நம்ம ஒரு ரொம்ப டாக்ஸி என்ன வேஞ்சி இப்போ ரொம்ப குஷி. பாலு மெயினாக டிஷர்ட் போட்டா பூடா அஷி. இப்போ ரொம்ப குஷி. பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து ப்ரோ ஐ லைக் இட் டு பாட்டு அப்படின்னு சொல்லுவேன். பார்க்கலாம் எத்தனை பேர் லைக் இட் பாட்டு இருந்துருங்க. பார்க்கலாம் மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் பேசியே
என்னடா ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்படி போடுற மக்காட்டம் அப்படின்னு விளையாட ஃபஸ்ட்டு வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வேம்புலையே தவிர்த்துறீங்க. வேம்புலையே அப்புறம் போனால் அப்படியே மேம் சர்க்கஸ் கட்டுறான் மேம் சர்க்கஸ் கட்டுறாங்க. என்னடா பண்ணுற சர்க்கஸ்லாம் கட்டுறீங்க? ஏ என்னாலே சர்க்கஸ் கட்டுறீங்களே என் பேர் தான் ஃப்ளூக்கு. ஆனால் நம்மளோட ஒரிஜினல் பேர் இந்த மேலே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். தருண் 399 ஒயிட்டின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தருண் 399 ஒயிட்டின்னு கொடுத்துருக்கேன். இந்த நான் அப்படி ப்ளே பண்ணுறதில்ல யார் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, அதாவது விளாண்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்க கமெண்டில் ஆமாம் ப்ரோ நானே ஷாக் ஆகிட்டே அப்படின்னு சொல்லுவோம். நான் ஷாக் ஆகிட்டே ஐ எம் ராக்குடு அப்படின்னு சொல்லுவோம். ராக்குடை வச்சு ப்ளே பண்ணி அப்படியே உள்ளான்ட்டேன். 16வது பிளேஸில் வந்துட்டான். ரொம்ப பெருமையாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் கூப்பிட்றேன். இருங்க ஒரு நிமிஷம் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு கட் பண்ணி தான் கட்ட போகிறேன். ஷபா ஒரு வீடியோ வந்துருச்சுடா சாமி. எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. சுற்றுது கண்ணாலே இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிச்சு. கடுப்பு. அதனால தான் நான் வெளியே போயிட்டு திரும்ப சொன்னேன். சுற்றிட்டு கொஞ்சம் கழிச்சு வந்துருச்சு. அதனால் வந்துட்டு ஏதோ நிறையா வெயிட் பண்ணி வந்துருச்சு. எப்பயாச்சும் போகிறோம். இந்த ரவுண்டை நான் இதுவரை ஜெயிச்சதே இல்லை. ஏன்னா வேம்புலி நம்பி போகிறோம், உங்கள் வியூவர்ஸை நம்பி போகிறோம். லைக் பண்ணால் தான் இதில் ஜெயிக்க முடியும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ தான் அடுத்து பூஸ்ட் வரும். லைக் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் பண்ணுங்கள். ஒரு செல்லு பண்ணால் என்ன பிரயோஜனம், மற்ற செல்லு வாங்கி பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணி போனால் எனக்கு பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிக்கிட்டே இருங்க, விடாதீங்க. லைக் பண்ணுங்கள். அப்போ தான் பூஸ்ட் ஆகும். பூஸ்டாக எப்படி பறக்கிறேன் பார்த்தீங்களா. லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் பக்கத்தில் வந்துட்டுருக்கேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அழுகிற எமோஜி போட்டு அழுகிட்டு அழுகிற எமோஜிக்கு ஃபேமிலி இன்னும் தள்ளி விட்டீங்களே உங்களுக்கு சும்மா வர மாட்டேடா. வந்ததுலேருந்து வாய் கூசாமல் வார்த்தைக்கு 100 முறை ஃபேமிலின்னு சொல்லிடா ஜெயிக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிங்கன்னா கமெண்டில் நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்லுவேன். நீ ஒரு ப்ரோ பிளேயராக உன் வாய்ஸை கேவலமாக இருக்குடா அப்படின்னு கமெண்டில் சொல்லுவேன். அதாவது என்ன ஹார்ட்டு போடணும்னா எனக்கு பிடிக்காத ஹார்ட்னா ஆரஞ்சு போட்டுக்கணும். ஆரஞ்சு பிடிச்சதுன்னா பரவாயில்ல, ஆரஞ்சு போட்டுக்கணும். ஆரஞ்சு வந்து பிடிக்காதவங்களுக்கு, என்னை பிடிக்காதவங்களுக்கு ஆரஞ்சு போட்டுக்கணும். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு என்னை பிடிக்கலைன்னு பார்க்கலாம். ஒரு தடவை எவ்வளோ ஜெயிக்க வர முடியல அழுதுட்டே பார்த்தீங்களா. சரி வாங்க நம்ம இதுக்கு போகிறோம். இந்த விளையாட்டு விளையாடணும்னா நம்ம மேலே ஏறி விளையாடணுமா இல்லை ரேங்க் கேம் விளையாடலாமா மறக்க முடியும்னு சொல்லுவேன். இப்போ நம்ம விளையாட ஈவெண்ட்டில் வந்து போகிறோம். ஈவெண்ட்டு அதான் இருக்கும். இதுக்கு ஈவெண்ட்டு போட்டு புதுசாக இருந்தாங்க நான் நாக்கே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரிட்டோ ரம்பல் விளாட்லாம், ஷார்க்கோ விளாட்லாம். இந்த ஒரு இதில் ஏதாவது ஒன்று விளாண்டுட்டு அதோடு முடிச்சுக்கலாம். இது விளாட்லாம் கிளாஷ் விளாட்லாம் நினைக்கிறேன். சரி விளாட்லாம். இதில் நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். பார்த்தேன்னா எத்தனை ட்ரிக்கு தெரியுமா. ஒருத்தர் மேலே வந்து குதிக்கிறான், இன்னொருத்தர் கீழே வந்து ஸ்வைங் பண்ணுறான், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுவில் பூந்து யாரும் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களோ மறக்காம சொல்லுங்கள். நானே மறந்துட்டேன். ஏண்டா கமெண்ட்டில் எத்தனை கமெண்ட்னா சொல்ல முடியாது. இல்லாதீங்க எவ்வளோ கமெண்ட் பண்ணிவிடுங்க பார்க்குற எத்தனை பேர் இல்லைன்ட்டு. ஜம்ப் பண்ணி ஏறி ஐயோ குளிக்கணுன்ட்டேன். இந்த மாதிரி தைங்க விளையாடுன்ற மாதிரி நான் உள்ளே வந்துட்டேன், ஏற முடியாது. ஜஸ்ட் மிஷன் விட்டாயிட்டான். நான் செய்கிறா அழுகிறா அப்படின்னா நான் செய்கிறேன். இல்லை சொல்லிட்டோம் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாரோ. நாங்கள் ட்ரை பண்ணலாம். பக்கத்தில் நிற்காது நான் பெம்மறிதான். ஐயோ இல்லை தகவல் தெரிஞ்சுட்டு போயிடணும். அப்புறம் முடிஞ்சதோ ட்ரை பண்ணுவோம். இவ்வளோ சிம்பிளாக விடுவீங்க. அது இல்லை சொல்லிட்டோம். ராஸ் தப்பிச்சு போகணும். இந்த மாதிரி பாம்பு போடுறவங்க தான் பாம்பாவு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவேன். பாம்பாவை பாபு பாபா
அம்மா நிற்கிற விட்டல எனக்கு கீழே உளுந்த மாதிரி தானே ஞாபகம் இருக்குது. கீழே உண்மை மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஸ்டார்டிங்கில் உளுந்த மாதிரி சொல்கிறேன் 2 கேரக்டர் கல்யாணம் இப்படிதான் நினைக்கிறேன். சூப்பர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா? அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எப்படி விளையாடுறது? அச்சோ ஓ கூல் செம கூலு. அந்த கேட்டு நம்ம ஐயோ பாம்பு பாபுஜி நான் இப்படி வந்துட்டேன். ஐயோ இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் போகிறேன். வீட்டிஜி இல்லை, ஐயோ வீட்டிஜினே வருது. ஐயோ கோட்டு ஏண்டாலே கோட்டுன்னு போட்டுருக்கேன் பாபுஜி. இந்த வீடியோ பிடிக்கும் வச்சு. ஐயோ எனக்கு இது என் டைலாக் என்னது பாய் ஃப்ரெண்ட். ஐயோ என் டைலாக் என்னது எனக்கே மறந்து போச்சு. அப்புறம் நம்ம ஃப்ளூக் மைண்ட் கேமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். பாய். ஐயோ அதாவது நம்ம பாய் ஃப்ரம் ஃப்ளூக் மைண்ட் கேம் ப்ளே.